மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு முக்கியமான நிகழ்வுகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் 100 hours ஆஃப் கிளாஸ் கம்ப்ளீட் மெட்டீரியல் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வைஸ் டெஸ்ட் உடனே எவாலுவேட் பண்ணி தருவோம். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோன் நம்பர் மேலே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ், இந்தியா அண்ட் யூரோப்பியன் யூனியன் கன்க்ளூட் ஹிஸ்டாரிக் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஆக்சுவலாக இப்போ இந்த டைம்ல இப்போ வந்து ஆக்சுவலா வந்து நமக்கு மேல டாரிஃப் சாங்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களை யூஎஸ் போட்டுட்டு இருக்க டைம்ல நமக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கன்ஃபார்ம் தேவைப்பா வேற நாடுகளோட. அதுவும் யூரோப்பியன் யூனியன் கூட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் லைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் தான், ஒரு ஒரு அப்பர் ஹேண்ட் தான் நம்மளோட எக்கனாமி பாலிசி, எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் அப்பர் ஹேண்ட். ஓகேவா? ஸோ அப்படி அந்தபடியான ஒரு எஃப்டிஏ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், காம்ப்ரிஹென்சிவ் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் யூரோப்பியன் யூனியன் கூட சைன் ஆக போகுது. அபிஷியலா ரிலீஸ் ஆக போறது இன்னும் பின்வரும் நாட்கள்ல ரிலீஸ் பண்ணுவாங்க அபிஷியலா. ஆனா அதுக்கு முன்னாடி கன்க்ளூட் ஆயிடுச்சுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ இந்த எஃப்டிஏ சைன் ஆகி முடிகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 20 வருஷம் ஆயிருக்கு. அது ஏன் ஆயிடுச்சு? இப்போ நம்ம சைன் பண்ணதுனால நம்மளோட எக்கனாமி வழியா நமக்கு பெனிஃபிட்ஸ் என்ன, ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் நமக்கு சார்ந்து வருமா வராதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஒவ்வொன்றா பார்ப்போம். 18 years ஆஃப் நெகோசியேஷன். அந்த 18 years ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2007ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 2007ல இருந்து இந்தியா அண்ட் யூரோப்பியன் யூனியன் ஸ்டார்டட் டு ட்ரைங் டு மேக் த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஓகேவா? நெகோசியேஷன் அதுல ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இட் ஸ்டால்ட் டியூரிங் 2014. இந்த 2014ல ஏன் ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் யூரோப்பியன் யூனியன் ஸ்டார்ட் கன்க்ளூடட். என்ன அப்படின்னா இந்தியா யூரோப்பியன் யூனியன் மேஜரா நம்ம இங்க இருந்த அங்க நம்ம வந்து ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், லேபர் மூவ்மெண்ட். சோ இந்த மூவ்மெண்ட்னால லோக்கல் லேபர்ஸ் அண்ட் லோக்கல் பினான்சியல் கண்டிஷன் சரியா வராதுன்னு சொல்லி யூரோப்பியன் யூனியன் நெக்லெக்ட் பண்ணிச்சு. சேம் டைம் யூரோப்பியன் யூனியன்ல இருந்து இந்தியாவுக்கு ஆட்டோமொபைல்ஸ் மேஜரா ஆட்டோமொபைல்ஸ் இந்த மாதிரி பொருட்கள்லாம் இங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ரெடி ஆனாங்க வித்தவுட் டாரிஃப் ஸ்டாண்டர்ட் இங்க போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா நமக்கு டாரிஃப் ஸ்டாண்டர்ட் வந்து குறைஞ்சி யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற மேஜரா அந்த 8 நாடுகள்ல இருந்து ஆட்டோமொபைல்ஸ், கார், பைக் இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து வில் பி அஃபெக்டட். டாடா இந்த மஹேந்திரா இந்த மாதிரி அஃபெக்டட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு we did not concluded FTA on 2014. புரிஞ்சா? ஆனா அதுக்கப்புறம் 2022ல ரீலான்ச் பண்ணாங்க, ரீநெகோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இந்த டைம்ல கன்க்ளூட் ஆயிருக்கு. ஓகேவா? மெயின் ரீசன் வந்து யூஎஸோட டாரிஃப் ஃபர்ஸ்ட் ரீசன். அண்ட் சாங்ஷன் நமக்கு சாங்ஷன் எங்க எதுக்கு போட்டாங்கன்னா ரஷ்யா கூட நம்ம ஆயில் வாங்க கூடாதுன்னு போட்டாங்க. ஓகேவா? they said the reason as we are fueling the Russian-Ukraine war by buying oil from Russia அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட் முன்னாடி வச்சு நம்ம மேல சாங்ஷன் பண்ணிருந்தாங்க. ஸோ நம்ம எக்கானமி கொஞ்சம் ட்ரபிள் இருக்குள்ள ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தேவைன்னு முடிவு பண்ணி we are trying to diversify our free trade agreement and that we succeeded in getting European Union ஓட free trade agreement. ஓகேவா? First, market access, preferential access to the world largest consumer யாரு? யூரோப்பியன் யூனியன். அண்ட் தென் நம்மளோட எக்ஸ்போர்ட் பார்ட்னர்ஸ்ல அதிகப்படியா செகண்டா இருக்கிறது யூரோப்பியன் யூனியன் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூஎஸ், அடுத்து யூரோப்பியன் யூனியன். ஆக்சுவலா நமக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் ஆல்ரெடி ட்ரேட் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ போட்டிருக்க அக்ரிமெண்ட்ல என்னன்னா we are decreasing some of the tariffs. மெயின் பாயிண்ட் அதான். டாரிஃப் குறைக்கிறதுனால இட் மைட் இன்க்ரீஸ் அவர் எக்ஸ்போர்ட் டு த யூரோப்பியன் யூனியன். இதுதான் இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்ட். ஓகேவா? சப்ளை செயின் டைவர்சிபிகேஷன். ஸோ சிங்கிள் கண்ட்ரியை we should not depend upon a single country for the export and forex. ஓகேவா? ஸோ we are diversifying our export. ஓகேவா? தென் சர்வீஸ் பூஸ்ட். நம்மளோட மேஜரா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ஃப்ரம் இந்தியா ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து அதிகம். மேஜரா ஐடி ப்ரொஃபஷனல், நர்சஸ், சர்வீஸ் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல்ஸ் அதிகம். நவ்
the professionals who are waiting for the jobs in abroad are getting opportunity to go and work in European Union. இது எல்லாமே இந்த அக்ரிமெண்ட்னால பாசிபிள். ஓகேவா? டெக்னாலஜி இன்ஃப்ளோஸ் மேஜரா யூரோப்பியன் யூனியன்ல இருந்து நமக்கு டெக்னாலஜி நம்ம கிட்ட ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு, ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு, பட் we neglect, we don't have டெக்னாலஜி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த அக்ரிமெண்ட் மூலமா பியாண்ட் ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த அக்ரிமெண்ட் மூலமா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டேஷன், ஓகேவா, இதுவும் நடக்கும். ஓகேவா? அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டும் டெக்னாலஜி எல்லாமே இப்போ யூரோப்பியன் யூனியன்ல இருந்து இந்தியாவுக்குள்ள கிராஸ் ஆகிறதுக்கு ஒரு லீகல் வே தான் இந்த எஃப்டிஏ. 3 pillars of comprehensive pact. First, இந்த comprehensive pact is bigger and more facilitates than free trade agreement. இது புரிஞ்சுக்கணும். அப்ப என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா ஆக்சுவல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர், அதுதான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் அக்ரிமெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நம்ம இந்தியாவுக்கு எஃப்டிஐ அதிகப்படியா தேவைப்படுது. இந்தியாவில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸே வெளியே போயிட்டு இருக்குன்னு பார்த்தோம், அதுக்கு பேர் கேபிட்டல் ஃபிளைட்னு பார்த்தோம். ஸோ நமக்கு இந்த நேரத்துல கண்டிப்பா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமா தேவைப்படுது. அப்போ யூரோப்பியன் யூனியன்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு ஒரு ரூட். ஓகேவா? ப்ரொடெக்ட்ஸ் இன்வெஸ்டர்ஸ். அது எப்படி சார் அப்படின்னா, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இங்க இருக்கு வந்துருச்சு, யூரோப்பியன் யூனியன்ல இருக்க ஒரு கண்ட்ரியோட ஒரு பிரைவேட்டோட ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இங்க இருக்குன்னா, தே ஹாவ் லீகல் சேஃப்கார்ட் டு ஃபேஸ் த எக்கனாமிக் கிரைசிஸ் ஹியர். இப்போ ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைல் பண்ணி லீகல் பேட்டில் இங்க இருக்கு அப்படின்னா உடனே அவங்களை இங்கிருந்து மைக்ரேட் ஆகி வெளியே போக சொல்ல முடியாது. ஸோ லீகல் ஸ்டாண்டர்ட் வில் பி செட் ஸ்ட்ராங் ஃபார் த யூரோப்பியன் யூனியன்ஸ் இன்வெஸ்டர்ஸ். ஓகேவா? ஃபேர் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வித் ஃபேர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் இன்வெஸ்டர் ஸ்டேட் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சில லீகலோ ஒரு இல்லீகலோ டிஸ்பியூட்ஸ் வரலாம். ஸோ ஃபேரா இருக்கும்னு சொல்லி அப்ரூவ் பண்றாங்க. ஓகேவா? அப்ப எஃப்டிஏவோட கொஞ்சம் கிரேட் ஜாஸ்தி. அண்ட் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் அக்ரிமெண்ட், ஜிஐ டாக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ஜிஐ டாக்ஸ். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் இட் ஹாஸ் சம் ஸ்பெஷலைசேஷன் இன் த லொகேஷன். இப்போ திண்டுக்கல் பூட்டு, திருநெல்வேலி அல்வா சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி லொகேஷன் பேஸ்டு ஜிஐ டேக் வாங்கின ஒரு ப்ராடக்ட்டுக்கு இட் வில் பி சேஃப்கார்டட் இன் யூரோப்பியன் யூனியன். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், இங்க இருந்து ஒரு ப்ராடக்ட் நேம்ல இப்ப ஜிஐ டேக் வச்சிருக்க ஒரு ப்ராடக்ட் நேம்னா டூப்ளிகேஷன் ஆஃப் தட் ப்ராடக்ட் வில் நாட் பி அலோட் இன் யூரோப். ஓகேவா? இவ்வளவு சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி வைஸ் வெர்சா தான், யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற ஒரு சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு ஜிஐ இண்டிகேட்டரோட இருக்கிற ஒரு பொருளுக்கு இங்க வந்து சேஃப்டி பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸ்டெப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இம்போர்ட். ஓகேவா? ஃபைனல் டெக்ஸ்ட் வில் அண்டர்கோ before sent 27 European Union member state for ratification. ஸோ மேஜரான ஒரு பெரிய ப்ராசஸ் ஸ்டார்ட் முடிஞ்சிருச்சு, அப்ரூவலுக்கு வந்தாச்சு, லீகலா இன்னும் வெளியே எக்ஸ்போஸ் பண்ணல. ஓகேவா? ஸ்ட்ராட்டஜிக் சிக்னிஃபிகன்ஸ் ஹிஸ்டாரிக் அக்ரிமெண்ட் சொல்லியாச்சு. என்னன்னு, டீல் கோயின்சைட்ஸ் வித் த சைனிங் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் மார்க்கிங் த காம்ப்ரிஹென்சிவ் டீப்பனிங் பைலேட்டரல் ரிலேஷன் பியாண்ட் த ட்ரேட். நம்ம லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்த ஒரு நியூஸ்ல ட்ரம்ப் கூட யூரோப்பியன் யூனியன் நேட்டோவோட சீஃப் போயிட்டு ஒரு ட்ரீட்டி போடுவாரு. ஸோ அந்த ட்ரீட்டி என்னன்னா, கிரீன்லாண்ட் அண்ட் ஆர்டிக் ரீஜனை ப்ரொடெக்ட் பண்ற ட்ரீட்டி. அண்ட் போர்ட் ஆஃப் பீஸ் ஒன்று கிரியேட் பண்ணிருப்பாரு, அதுல நம்ம இந்தியா வந்து மெம்பர், நாட் அ மெம்பர். ஸோ நமக்கு யூரோப்பியன் யூனியன் கூட சம் ஸ்டாண்டர்ட் செட் பண்றது மூலமா ஜியோ பொலிட்டிக்கல் அரேனாவில் சம் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம செட் பண்ணிக்க முடியும் பை பர்சூவிங் யூரோப்பியன் யூனியன். ஓகேவா? இதுக்கும் இந்த முக்கியம் தான். Next news. Parandur Airport, Tamil Nadu's 27,400 crore vision. ஆக்சுவலா இப்போ நியூஸ் என்ன அப்படின்னா, லேண்ட் அக்விசேஷன் நம்ம முடிஞ்சிருச்சு, அந்த ஏர்போர்ட்டுக்கு லேண்ட் அக்விசேஷன் முடிஞ்சிருச்சு. அப்ரூவல், ஃபர்தர் அப்ரூவல். ஆக்சுவலா லாஸ்ட் இயர் ஒரு அப்ரூவல் வந்து லேண்டை எடுக்கலாம், ஏர்போர்ட் செட் பண்ணலாம்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன்ல இருந்து வந்துருச்சு. ஸோ அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கக்குள்ள we are sending a report to the union government that process are all done except a single certificate. ஒரு சர்டிபிகேட் மட்டும் நம்ம கொடுக்கல. ஸோ அந்த சர்டிபிகேட் கொடுக்கறது தெரியணும். யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பிளே இன் த ஃபீல்ட் ஆஃப் ஏர்போர்ட், அந்த இடத்துல ஏர்போர்ட் வரலாமா கூடாதாங்கிறதுக்கு யாருக்கிட்ட பவர் ஜாஸ்தி, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நியூஸ்க்குள்ள போகலாம்.
சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி பை மார்ச் 2026 வில் பி சென்ட். மார்ச் 2026 நம்ம எல்லாத்தையும் முடிச்சு அமைச்சிருவோம்னு சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் டைம்லைன். Tender documents including concession agreement and request for proposal to be submitted to the Ministry of Aviation. இந்த மார்ச் 2026 டாக்குமெண்ட் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிடுவோம்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் அந்த டைம் லைன் ஒன்று ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்போ 2026 February மார்ச்ல எலெக்ஷன் கமிஷன் கோயிங் டு கண்டக்ட் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் இன் தமிழ்நாடு. ஸோ ஒன்ஸ் த டேட் ஆஃப் த எலெக்ஷன் இஸ் அனௌன்ஸ்ட், த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வில் பி இம்ப்ளிமெண்டட். அப்போ அந்த டேட் எம்சிசி இருக்கிற டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மறுபடியும் சர்டிபிகேட்ஸை சென்ட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த டைம் லைன் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ 2026 மார்ச் அப்படிங்கிறது அதை ஃபிக்ஸ் பண்றதுதான். புரியுதா? நமக்கு அப்ரூவல் வாங்கியாச்சு, லேண்ட் ஏரியா அக்யூஸ் பண்ணியாச்சு, சம் ஆஃப் த சர்டிபிகேட்டை வந்து நம்ம யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அமைச்சிருக்கோம் ஃபார் அப்ரூவல். இதுக்கு இடையில எலெக்ஷன். ஓகேவா? ஸோ அந்த எலெக்ஷன் நடக்கக்குள்ள மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இம்ப்ளிமெண்ட்ல இருக்கும். அந்த நேரத்தில் இது கொஞ்சம் தள்ளி போகும். அதுதான் நியூஸ். ஓகேவா? பெண்டிங் கிளியரன்சஸ். இந்த இடத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் சப்போஸ் டு சென்ட் சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இம்பாக்ட் ரிப்போர்ட்டை சென்ட் பண்ணணும். பட் we didn't. ஸோ அந்த அசஸ்மெண்ட் பத்தி தெரிஞ்சிருக்கணும். உள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ரூவல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஏர்போர்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் அத்தாரிட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்ரூவல். முதல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ஏரியாவில் இத்தனை ஸ்கொயர் மீட்டர்ஸ்ல கேன் எஸ்டாப்ளிஷ் அ நியூ ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அதோட மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனோட ஒர்க் முடிஞ்சிச்சு. அடுத்து டிஜிசிஏ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். இந்த அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்க? ஸோ ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஃபார் ஏரோப்ளைன் டு இங்க லேண்ட் ஆகிறதுக்கு, அரைஸ் ஆகிறதுக்கு, மற்ற டெக்னிக்கல் ஸ்டப்ஸ்லாம் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஈக்குவலா இருக்கா, கரெக்டா இருக்கான்னு செக் பண்றது இந்த டிசிசியோட வேலை. அண்ட் தென் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்னன்னா த பிளானிங் ஆஃப் ஏர்போர்ட், நம்பர் ஆஃப் ஏடிஎம்ஸ், சர்வீஸ் சென்டர்ஸ், ஹெல்த் பெனிஃபிட் சென்டர்ஸ், இது எல்லாம் ஏர்போர்ட்டுக்குள்ள எங்கெங்க இருக்கணும்னு அரேஞ்ச் பண்றது ஏஐஏ, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட ஒர்க். புரியுதா? இப்படிதான் ஹைரார்கி. சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அண்ட் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவ்வளோ ப்ராசஸ் கிராஸ் பண்ணி தான் ஒன் ஷுட் எஸ்டாப்ளிஷ் ஏர்போர்ட். ஓகேவா? கான்ஸ்டிடியூஷன் பேசிஸ்ல ஏர்போர்ட்ஸ் ஃபால் அண்டர் 29 ஆஃப் த 7th schedule. Article 246 establish 3 list: union list, state list, concurrent list. So in that airport falls in the 29th member of union list. 29th entry union listல இருக்கு. So union government has the authority to access permission, to give permission to set up a airport. அது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் a supporting role body. So இப்போ ஒரு ஏரியாவில் ஏர்போர்ட் வரணும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ளை பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து ஓகே ஏரியா ஓகேன்னு சொல்லி அவங்க சர்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் வில் கன்ஃபிஸ்கேட் த லேண்ட். ஸோ இப்போ இந்த ஏரியாவில் லேண்ட் எவ்வளோ இருக்கு, இந்த ஏரியாவில் இந்த லேண்டை எவ்வளோ கன்ஃபிஸ்கேட் பண்ணாதான் பிடிக்க முடியும்னு சொல்லி அவங்க லேண்டை கன்ஃபிஸ்கேட் பண்ணுவாங்க. ஓகே? ஏன்னா லேண்ட் will come under the state list. ஓகேவா? இந்த லேண்ட் அப்படிங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ லேண்ட் அக்வீஸ் எடுத்து அதுக்கப்புறம் ஃபர்தர் அப்ரூவலா டிஜிசிஏ, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இப்படிதான் ரெகுலேட்டரி ப்ராசஸ் போகும். லீகல் பேசிஸ் will be mandated under Act. Legal basis LARR Act 2013 section 4 to 9 land acquisition for the project of airport. ஓகேவா? அசஸ்மெண்ட் ஸ்கோப். இந்த சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னா இப்போ ஒரு ஏரியாவில் நம்ம ஏர்போர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம்னா the people who stayed in that area, அந்த ஏரியாவில் இருந்த பீப்புள்கிட்ட போயிட்டு அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ், அவங்களோட லைவ்லிஹுட் ஸ்டேட்டஸ், இஃப் அட் ஆல் தே வில் பி அஃபெக்டட் பை த திஸ் ஏர்போர்ட் ஆர் நாட் அப்படின்னு ஒரு அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். அதுதான் இந்த சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். இட் இஸ் மஸ்ட். எக்ஸப்ஷன் இந்த சர்டிபிகேட்டும் ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்கு. ஓகேவா? முன்னாடி சொல்றேன். ஃபைனல் ஸ்டேட் கவர்மெண்ட் நோட்டிஃபைஸ் SIA, அப்பாயிண்ட்ஸ் SIA யூனிட்.
சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் யூனிட்டை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இட் இஸ் மேண்டேட்டரி டு கனெக்ட் த எஸ்ஐஏ வித் த பீப்புள் ஹூ ஆர் லிவிங் தேர். அந்த பீப்புள்கிட்ட போய் நேரடியா அவங்களோட கருத்துக்களை கேட்கணும். ஓகேவா? Crucial process to assess social consequences before land acquisition. Okay. Key requirements: SIA must be conducted before land acquisition for both greenfield and brownfield airports. Greenfield and brownfield. The greenfield and brownfield abdina greenfield, only greenfield. Greenfield new airport. ஃபர்ஸ்ட் இப்போதான் ஒரு இடத்துல ஏர்போர்ட் செட் பண்ண போறாங்கன்னா அது கிரீன் ஃபீல்டு. ப்ரௌன் ஃபீல்டுனா ஆல்ரெடி இருக்கிற ஏர்போர்ட்டை தே ஆர் கோயிங் டு எக்ஸ்பேண்ட் ஆர் ஏதாவது ரீயூஸ் அதை புதுப்பிக்க போறாங்க அப்படின்னா அது ப்ரௌன் ஃபீல்டு. ஓகேவா? இப்போ இந்த சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்ங்கிறது கிரீன் ஃபீல்டுக்கு கண்டிப்பா தேவை. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 27,400, எலெக்ஷன் லிங்க்டு டைம் லைன்டு, சென்டர் செட் கோஆர்டினேஷன் சொல்லியாச்சு. அடுத்தது எஸ்ஐஏ மேண்டேட்டரி சொல்லியாச்சு. அந்த எக்ஸெப்ஷன் என்ன? சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்டோட எக்ஸெப்ஷன் ஒரு சில செக்டார்ஸுக்கு இட் இஸ் நாட் மேண்டேட்டரி டு கெட் எஸ்ஐஏ சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். என்ன அப்படின்னா டிஃபென்ஸ் அண்ட் மிலிட்டரி பர்பஸ், இதுக்கு எஸ்ஐஏ தேவையில்லை. எக்ஸாம்பிள், இப்போ நிக்கோபார் ஐலாண்ட்ல 92,000 crore ஒரு நிக்கோபார் ஐலாண்ட மல்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண போறாங்க, மல்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐலாண்ட் கிரியேட் பண்ண போறாங்க. ஸோ அந்த இடத்துல எஸ்ஐஏ கூடாது, தேவை அவசியம் இல்லை, ஏன்னா அது மிலிட்டரி பேஸ். ஆனா இங்க இது வந்து சிவிலியன்ஸ் யூஸ் பண்றதுக்கு ஏர்போர்ட். ஸோ இந்த இடத்துல அந்த எஸ்ஐஏ கன்ஃபார்ம் தேவை. Historic caste census methodology yet to be finalized. என்ன அப்படி நியூஸ் என்ன அப்படின்னா, ஸோ சென்சஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது சென்சஸ் ஆக்ட் 1948 மேண்டேட்டரி அண்ட் தென் கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட்டும் கூட. ஏன்னா சென்சஸ் ஒன்ஸ் if at all we are taking census for a particular area, then only we can allocate any schemes and any welfare measures. இல்லையா? இப்போ இடத்துல யார் இருக்காங்கிறது தெரிஞ்சதான அந்த இடத்துல ஒரு ஸ்கீமையோ இல்லை வேற ஏதாவது பண்ண முடியும். ஸோ for that it is mandatory to conduct census periodically. So in the time in 2027 we are going to conduct first digital and caste census after independence. நல்லா புரிஞ்சுங்க, caste census after independence. So இதுக்கு ஒரு ப்ரொபோசல் பிளான் இருக்கு, அந்த பிளான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பார்க்கலாம். Second, other category remains undecided. Clarity will be expected in July 2026. இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ ஜான்வரி 22ல ஃபர்ஸ்ட் ஒரு 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 ப்ரீ ஃபார்ம் மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுத்து அந்த ஃபார்ம்ல நம்ம ஒரு சில டேட்டாஸ் வாங்குறோம். அந்த டேட்டாஸோட ஒரு ப்ரிலிமினரி தான். ஸோ ஜூலை 2026ல தான் ஃபுல் ஃபார்ம்டா ஃபுல் ஃபிளெஜ்டா எப்படி 2027ல ஒரு எலெக்ஷன் சென்சஸ் டிஜிட்டல் சென்சஸ் எப்படி நடத்த போறோங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ சென்சஸ் மெத்தட் தான் இப்போ நடந்திருக்கு. ஸோ வி ஹேவ் டு ஸ்டடி அபவுட் த actual practice which are going to be done on 2027 election digital census. Okay va? First January 2026 la first census questionnaire, controversy over missing OBC and general column. OBC and general column என்ன அப்படின்னா, ஒரு காலம் இருக்கு அப்படின்னா SC ST இந்த ரெண்டு காலம் மட்டும் தான் இருக்கு, தவிர OBC and general இல்ல. ஸோ என்னன்னா 2027ல காஸ்ட் சென்சஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஜென்ரல்ல இருக்கிறவங்க ஓபிசியில் இருக்கிற சப்காஸ்ட் எல்லாரோட டேட்டாவும் வேணும். பட் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஓபிசி அண்ட் ஜெனரல் கேட்டகரி ஆர் நெக்லெக்டட். இதுதான் நியூஸ். ஓகேவா? ஜூலை 2026ல ஆக்சுவல் மெத்தடாலஜி ரிலீஸ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 2027ல காஸ்ட் கவுண்ட் கண்டக்டட் அக்ராஸ் த ரெஸ்ட் ஆஃப் இந்தியா டியூரிங் த மெயின் எனுமரேஷன் ஃபேஸ். மெயின் எனுமரேஷன் ஃபேஸ் 2027ல தான் நடக்கும். இதுதான் டைம் லைன். ஃபர்ஸ்ட் பேட்ச் ரிலீஸ் பண்ணிருக்காங்கப்பா. ஜூலை 2026ல ஓரளவுக்கு ரெடி ஆயிடும். 27ல ஃபைனல் கொஸ்டினரே வில் பி ரிலீஸ்ட். இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, செப்டம்பர் 2026ல ஃபுல் ஃபார்ம்லாம் ரெடி ஆயிடும். இப்போ ஜனவரி 2026ல ரெண்டு காலம் தான் ரெடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ இதுக்கு முன்னாடி காஸ்ட் சென்சஸ் இந்தியாவில் எடுத்திருக்கா அப்படின்னா எடுத்திருக்காங்க. 1931ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து காஸ்ட் சென்சஸ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் விடுதலைக்கு அப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் அப்படின்னு ஒரு சென்சஸ் 2011ல கண்டக்ட் பண்ணாங்க. பட் இட் டஸ் நாட் ஹாவ் த ஸ்டாட்டுவரி பேக்கிங் ஆஃப் சென்சஸ் ஆக்ட் 1948. does not have the backing of census act 1948. அப்படின்னா லீகாலிட்டி மிஸ் ஆகிறதுனால there may be error in the data of this 2011 socio economic census அப்படின்னு சொல்லி அதை அத்தரைஸ் பண்ணல. we did not take that socio economic cost census. ஓகேவா? அதனாலதான் ஆஃப்டர் எலெக்ஷன் இட் இஸ் த 2027 சென்சஸ் வரும்போது இல்லையா, அதுதான் அத்தரைஸ் சென்சஸா இருக்கும். டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இப்போ 2027 எலெக்ஷன் சென்சஸோட விஷயம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட் வந்து டிஜிட்டல், ரெண்டாவது காஸ்ட். அந்த டிஜிட்டல் சென்சஸ்ல ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் வில் பி யூஸ் மொபைல் அப்ளிகேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் பேப்பர் ஷெட்யூல். மொபைல் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி டேட்டாஸ் எடுப்பாங்க. அண்ட் தென் டிஜிட்டல் டேட்டா கலெக்ஷன் வியா ஸ்மார்ட் போன்ஸ் அண்ட் டேப்லெட், செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டல் ஃபார் த சிட்டிசன். ஸோ a legal authority is not mandatory to conduct this digital election to go in house. every household போகணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் ஹவுஸுக்கு போறப்போ 4 members இருக்க ஃபேமிலியில 3 members தான் இருக்காங்க, 1 member not available-னா the not available member can enumerate himself in the digital way. ஓகேவா? அது இந்த ஃபெசிலிட்டேஷன்ல இதுல அத்தரைஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ 2027 டிஜிட்டல் பேண்டேட்ல ரியல் டைம் டேட்டா வேலிடேஷன் இட் இஸ் ஈஸி வித் டிஜிட்டல், ஓகேவா? ஃபாஸ்டர் ப்ராசஸிங் அண்ட் ரெடியூஸ்டு எரர்ஸ். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ண முடியும் டிஜிட்டல் சென்சஸ்ல. Understanding the cost census, what will be counted? Collection of population data by cost including OBC, subcaste along with the socio-economic indicators. இதுக்கு முன்னாடி 1931க்கு அப்புறம் ஒரு சென்சஸ்ல கூட எஸ்சி, எல்லா சென்சஸ்லயும் எஸ்சி எஸ்டி மட்டும்தான் கணக்கு பண்ணியிருக்கோம். ஓபிசியில் இருக்க சப்காஸ்ட் எதுவுமே நம்ம கனெக்ட் பண்ணல. ஸோ கனெக்ட் பண்ண போறோம். தென் கரண்ட் ஸ்டேட்டஸ் ஒன்லி எஸ்சி எஸ்டி, அதான் சொல்லியாச்சு. லீகல் ஃப்ரேம்வொர்க் அண்டர் த சென்சஸ் ஆக்ட் 1948, ஓகேவா? அண்ட் தென் சப்ஜெக்ட் அண்டர் ஆர்டிகல் 246 ஸ்டேட்ஸ் கேனாட் கண்டக்ட் எலெக்ஷன். இதுல என்ன சார் அப்படின்னா இந்த ஆர்டிகல் 246 யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட், இந்த 3 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சோ இந்த யூனியன் லிஸ்ட்ல தான் சென்சஸ் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹஸ் அத்தாரிட்டி டு கண்டக்ட் சென்சஸ் அண்ட் இட் ஹாஸ் பவர் டு டைரக்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டு கண்டக்ட் சர்வே. சர்வேக்கும் சென்சஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வே மட்டும்தான் இருக்க முடியும், சென்சஸ் இருக்க முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் டூ சென்சஸ். இப்போ பாஸ்ட் 3 or 4 months பேக் என்ன பண்ணாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வேணும்னா எடுத்துக்கலாம், சென்சஸை வேணும்னா எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி காஸ்ட் சென்சஸ் பீகார்ல எடுத்து முடிச்சிட்டாங்க கான்சென்சஸ். ஸோ இப்போ கோர்ட் வந்து எம்பவர் பண்ணியிருக்கு, வேணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கலாம். கோர்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோவ் பண்ணனால தான் ஒரு சில ஸ்டேட்ல மட்டும் காஸ்ட் சென்சஸ் எடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு சில ஸ்டேட்ஸ்ல காஸ்ட் சென்சஸ் எடுக்கல. ஆனா 2027ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் காஸ்ட் சென்சஸ் அண்ட் டிஜிட்டல் சென்சஸ் will be conducted by the central government. Next news, new UGC equity regulations spark widespread uproar. நியூஸ் ஆக்சுவலா நியூஸோட பேக்ரவுண்ட் முதல்ல சொல்லிடுறேன். யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டுட்டரி பாடி, இட் இஸ் சப்போஸ்டு டு ஈக்குவலைஸ் ஆல் சொசைட்டி. அப்போ அவங்க ஹையர் எஜுகேஷனை ஸ்டாண்டர்ட் செட் பண்ற ஒரு பாடி. அந்த ஹையர் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணக்குள்ளே ஈக்விட்டியும் செட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒன் ஆஃப் த ரோல். ஸோ இன் தட் தே ஆர் கிரியேட்டிங் அ ரூல்ஸ். அந்த ரூல்ஸ்ல ஒரு சில குறைகள் இருக்குன்னு சொல்லி கோர்ட்ல ரிட் பெட்டிஷன் போயிருக்காங்க. ஸோ அந்த ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் ப்ரொமோட்டிங் ஈக்விட்டி இன் ஹையர் எஜுகேஷன் ஃபேஸ் இன்டென்சிஃபைட் அப்போசிஷன் ஃப்ரம் மல்டிபிள் குவார்ட்டர்ஸ் நோட்டிஃபைட் ஆன் 30th January 2026. ஓகேவா? என்ன இஷ்யூ அப்படின்னா ஜெனரல் கேட்டகரி அவங்க சொல்றாங்க we are discriminated by this new rules அப்படிங்கிறாங்க.
ஜெனரல் கேட்டகரியே விட்டுட்டாங்க. ஸோ வி டிட் நாட் ஹேவ் எனி சேஃப்கார்ட்ஸ் இன் திஸ் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லி ஜெனரல் கேட்டகரியில் இருக்கவங்க ரெட்டு போட்டிருக்காங்க. டெஃபினிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படி என்ன சார் சேஞ்சஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் as only on the basis of caste tribe or tribe. இந்த காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ரூல்ஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி காஸ்ட் அப்படின்னா விச் இன்க்ளூட்ஸ் ஜெனரல் கேட்டகரி ஆல்சோ. ஆனா இப்போ இந்த ரூல்ஸுக்கு அப்புறம் ட்ரைப்ஸ் அண்ட் ஷெட்யூல் காஸ்ட்டை மட்டும் இன்க்ளூட் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேவா, பேசிஸ் ஆஃப் காஸ்ட் ஆர் ட்ரைப்ஸ். அப்போ எஸ்சி எஸ்டி ஓபிசி மட்டும் சேஃப்கார்ட் பண்றாங்க இந்த நியூ ரூல்ஸ்ல. ஜெனரல் கேட்டகரி பீப்புள்ஸ் ஆர் கெட்டிங் அவே அப்படின்றது தான் இஷ்யூ. ஓகேவா, தென் ரிமூவல் ஆஃப் பனிஷ்மெண்ட் கிளாஸ். இந்த ரூல்ஸ்ல இன்னொரு கிளாஸ் என்ன அப்படின்னா, இஃப் அட் ஆல் எ பர்சன் இஸ் அக்யூஸ்ட் ஆஃப் டிஸ்கிரிமினேட்டிங் அப்படின்னா, அந்த இஃப் த அக்யூசேஷன் இஸ் ஃபால்ஸ்னா, அந்த அக்யூசேஷன் பண்ணாங்க இல்லையா அவங்க மேல எந்த தண்டனையும் இல்லை அப்படிங்கிறது இந்த ப்ரொவிஷன்ல இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், ஒரு ஜெனரல் கேட்டகரி பர்சன் மேல ஒரு ஓபிசியோ எஸ்சியோ ஒரு எஸ்டியோ அக்யூசேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, த ஜெனரல் கேட்டகரி பர்சன் இஸ் லயபிள் டு ப்ரூவ் ஹி இஸ் நாட் கில்ட்டி. அப்போ இஃப் அட் ஆல் ஆஃப்டர் த ப்ரூஃப் ஆல்சோ அந்த பர்சன் அக்யூஸ் பண்ணாங்க இல்லையா அவங்க மேல எந்த நடவடிக்கையும் இருக்காது. அப்போ இந்த ரெண்டு கிரைட்டீரியாவையும் சுட்டி காட்டி ரிட்டு போட்டிருக்காங்க, தவறு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் சேலஞ்ச் ரிட் பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருக்காங்க. கிராஸ் பார்ட்டி கிரிட்டிசைசேஷன், பிஜேபி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் இதை கிரிட்டிசைஸ் பண்றாங்க, ஜெனரல் கேட்டகரிக்கு சப்போர்ட் பண்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அண்டர்ஸ்டாண்டிங் யூஜிசி ரோல். அப்போ யூஜிசியோட பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு இன் இந்தியன் சொசைட்டி என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க செட்டிங் த ஸ்டாண்டர்ட் ஃபார் ஹையர் எஜுகேஷனுங்கிறத ஒரு பிரைமரி ரோல். இன் தட் இன்பில்ட்டா வேற என்ன பண்றாங்கன்னா, ரிசர்வேஷன் அண்ட் இன்க்ளூஷன். ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி ஓபிசி அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இன் அட்மிஷன் அண்ட் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆல்சோ. அது தெரிஞ்சுக்கணும், அட்மிஷனுக்கு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு. அண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் என்னன்னா, ஸ்காலர்ஷிப் ஃபெலோஷிப் மாதிரியான ஃபினான்ஷியல் சப்போர்ட் டு த எஸ்சி எஸ்டி ஆர் பெனிஃபிஷியரி காஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா, அக்சஸ் டு த ஹையர் எஜுகேஷன். ஸோ ஒரு ஏரியா ஸ்பெசிஃபிக்கா ஹையர் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி அங்க கொடுக்குறாங்க. இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு யூஜிசிக்கு. இந்த யூஜிசி போட்ட ரூல்ஸ்ல இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லி ரிட் பெட்டிஷன் போட்டுருக்காங்க. அதான் நியூஸ். தென் லாஸ்ட் நியூஸ், போல் பவுண்ட் ஸ்டேட்ஸ் ஷோ பிசிக்கல் ப்ரூடன்ஸ். இஷ்யூ என்ன அப்படின்னா, ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்றது என்னவா இருக்கு, எக்ஸ்போஸ் பண்றத ஒரு அதிகப்படியா சொல்றது என்ன அப்படின்னா, எந்த ஒரு நாட்டுல எலெக்ஷன் வரப்போதோ, எந்த ஒரு ஸ்டேட்ல எலெக்ஷன் வரப்போதோ அந்த ஸ்டேட் கவர்னன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, பிசிக்கல் மெயின்டெனன்ஸ் சரியா பண்றது இல்ல. they are giving freebies and did not plan for actual economic social growth அப்படின்னு சொல்லி அக்யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அது நிறைய நியூஸ்ல வந்துட்டு. அத சரி, அது இல்ல, அதை நல்லிஃபை பண்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 5 ஸ்டேட்ஸ், எந்தெந்த ஸ்டேட்லாம் எலெக்ஷன் வரப்போதோ அந்த ஸ்டேட்டோட பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஹேவ் டு ஸ்டடி அபவுட் த பிசிக்கல் எஃப்ஆர்பிஎம் ஆக்ட், ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் பத்தியும் படிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்ஸ் என்னென்ன, வெஸ்ட் பெங்கால், கேரளா, தமிழ்நாடு, அசாம் அண்ட் புதுச்சேரி. அப்போ ஒரு ஸ்டேட்டுக்கும் it is supposed to maintain certain percentage with respect to the GSDP. ஓகேவா, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்டோட ஒரு சில பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணணும் டெட். அப்படி 20% மேல இருக்கவே கூடாதுங்கிற ஆக்சுவல் எஃப்ஆர்பிஎம் ரூல்ஸ். ஆனா எல்லா ஸ்டேட்டுக்குமே 20% மேல 20% மேல தான், 39%, 35%, தமிழ்நாட்டில் 29%. ஆனா என்னதான் இருந்தாலும் இட்ஸ் பேரபிள் அப்படின்னு சொல்றாங்க. பேரபிள் ரிடக்ஷன் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் கவர்மெண்ட் 2021க்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டை விட 4.57% வந்து வெஸ்ட் பெங்கால் அந்த ஜிடிபி டெட் ரேஷியோவை குறைச்சிருக்காங்க. கேரளா 4.8% குறைச்சிருக்காங்க. இதுதான் நியூஸ். பேலன்சிங் பிசிக்கல் டிசிப்ளின் வித் growth. ஸோ இப்போ அந்த ஸ்டேட்ஸ்
அப்ப ஏற்கனவே இருந்த டெட் மெயின்டெனன்ஸ் தான் பண்ணிருக்காங்க. ஆனா எப்படி சார் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்காங்கன்ற ரிப்போர்ட் வந்திருக்குன்னா, அவங்க என்ன பண்ண பேலன்சிங் பிசிக்கல் டிசிப்ளின் வித் growth. அப்போ growth ஸ்டாண்டர்ட்ஸ்க்காக ஒரு சில எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்காங்க. சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஒரு சில எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்காங்க, அதையும் பார்க்கணும். ஓகேவா? ஸ்டேட் ப்ரிசர்வ்ட் ஃபார் இன்க்ரீசிங் டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னா ஸ்டடீஸ், ஹெல்த், இந்த மாதிரியான மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ற மாதிரி செலவுகளை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், வெஸ்ட் பெங்கால் டெவலப்மெண்ட் ஸ்பெண்டிங் பட்ஜெட் 12% ஆஃப் GSDP ஃபார் 2025 அப் டு 10% to 10.3% in 2023 and 2024. இப்போ இந்த செலவினங்கள் இருக்கு இல்லையா, சோஷியல், அதாச்சும் எஜுகேஷன், ஹெல்த், இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் பண்ற செலவினங்கள், அந்த செலவினங்கள் 2023ல 10.3% தான். ஆனா 2025 to 26ல 12%. So they are trying to set the standard for their people அப்படின்றது தான் ரிப்போர்ட். அண்டர்ஸ்டாண்டிங் பிசிக்கல் டேர்ம். டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா ஸ்பெண்டிங் ப்ரொமோட்டிங் த growth, வெல்ஃபேர் அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட். அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட்காக செலவு பண்ணணும். அப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட்னா எஜுகேஷன், ஹெல்த், சரௌண்டிங்ஸ், என்விரான்மெண்ட், இதை செட் பண்றது, இதை ஸ்டாண்டர்ட் பண்றதுக்கு தான். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ஃப்ரீயா ஸ்கூட்டி, பஸ் டிக்கெட் இதை கொடுக்கறத விட ஃப்ரீயா எஜுகேஷன் கொடுத்தா அது டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஃப்ரீயா ரேஷன் கார்டுக்கு பொங்கல் டைம்ல பரிசு பொருட்களை தர்றதை விட ஃப்ரீயா எஜுகேஷனுக்கு லேப்டாப் கொடுத்தா அது டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். புரியுதா? இதுதான் டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இதை அதிகப்படியா பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கேபிட்டல் அவுட்லே அப்படின்னா இட்ஸ் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங் தான். ஒரு ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ அந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன்னா ஒன்ஸ் லே பண்ணி முடிச்சிட்டோம், ஒன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அதில் போட்டோம்னா இட் வில் லீட் டு டெவலப்மெண்ட் ஆஃப் த எக்கானமி. ஓகேவா? அதுதான் கேபிட்டல் அவுட்லே. ஸோ இது ரெண்டு மேஜர் அரேனா ஸ்டேட்ஸ் ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த பீப்புள். ஓகேவா? FRBM ஆக்ட், பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இட் வில் செட் சம் டார்கெட்ஸ், ஒரு பேஸ் லைன். அந்த பேஸ் லைனை ஒன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் இன் கரெக்ட் பாத் அப்படின்னு டெனோட் பண்ற மாதிரியான அர்த்தம். ஓகேவா? அதுதான் FRBM ஆக்ட். அந்த ஆக்ட் வச்சிருக்கிற டார்கெட்ஸ் என்னன்னா 3% பிசிக்கல் டெபிசிட், 60% கம்பைன்ட் டெட் ஜிடிபி ரேஷியோ, 40, அதாவது ஜிடிபி ரேஷியோ, டெட் ஜிடிபி ரேஷியோ. என்ன சிம்பிளா சொல்லணும்னா, ஜிடிபி 100னா அதுக்கு டெட் கடன் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். அந்த கடன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 60 வரைக்கும் இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்ல 20 வரைக்கும் இருக்கலாம். அப்படிங்கிறது தான் FRBM ஆக்ட். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த பட்ஜெட்டை விட, ஒட்டுமொத்த ஸ்டேட் ஜிடிபி கூட கம்பேர் பண்ணக்குள்ள சென்ட்ரல் கவர்மெண்டோட கடன், ஸ்டேட் கவர்மெண்டோட கடன் இருக்கணும். ஆனா ஒரு சில நேரத்துல எக்ஸப்ஷன், இதை விட அதிகமாகவும் இருக்கலாம். ஒரு சில நேரத்துல லைக் கோவிட், லைக் ஃபிளட், இந்த மாதிரி இடத்துல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொடுக்கலாம் மீன்ஸ் அதை தாண்டி இருக்கலாம். கீ டேக்அவேஸ், பிசிக்கல் கன்சால்டேஷன் அச்சீவ்டு, அது இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணது அதுதான். டெவலப்மெண்ட் ப்ரையாரிட்டிஸ் ப்ரிசர்வ்டு. ஸோ சொன்னோம் இல்லையா, டெவலப்மெண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. FRBM சீலிங். மார்க் கொஸ்டின். கன்க்ளூஷன் ஆஃப் இந்தியா யூரோப்பியன் யூனியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன் மார்க்ஸ் எ சிக்னிஃபிகண்ட் ஜியோபொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ரீஅலைன்மெண்ட். நான் சொல்லியிருக்கேன், FTA நம்ம யூரோப்பியன் யூனியனோட போடுறதுக்கு ரீசன் எக்கனாமிக் பெனிஃபிட் மட்டும் இல்லாம பொலிட்டிக்கலாவும் நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ணும். அதுதான் கொஸ்டின். அனலைஸ் தி ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிகேஷன் இன் இண்டோ பசிபிக் அண்ட் த குளோபல் ஆர்டர். இண்டோ பசிபிக் அப்படின்னா பசிபிக்கும் இந்தியா ஓஷனுக்கும் நடுவில் இருக்க தீவுகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த தீவுகள், அந்த நாடுகளுக்கு இந்த நம்ம எடுத்திருக்க FTA ஸ்டாண்டர்ட்ஸுக்கும் சம்பந்தப்படுத்தி கொஸ்டின். ஓகேவா? மெயின்ஸ் எழுதி போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்க, கண்டிப்பா திருத்தி தருவோம். Kurukshetra, 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 Kurukshetra.